நாட்டின் நலத்தை நாடும் நன்மக்களே, மணிநாடு நம் நாட்டுக்கு தர விரும்பும் மகத்தான கௌரவத்தை உங்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தை கொண்டு இந்த அவை கூட்டப்பட்டிருக்கிறது. அரண்மனை விவகாரம் அம்பலத்திற்கு வருவானே என்று நீங்கள் அபிப்பிராயப்படலாம். செங்கரன், அதை நீரே சொல்லும். பெரியோர்களே, எங்கள் அரசர் உங்கள் இளவரசருக்கு தன் மகளை தர மன ஒப்பந்தம் தந்திருக்கிறார். அவரது ஆசையை அங்கீகரித்தால் உங்கள் நாடு சோலைவனமாகும். அதை மறுத்தால் என்ன நடக்கும்? அதையும் சொல்லும் தூதரே. மறுத்தால் உடனே போர், உங்கள் நாடு பிணக்காடாகும். அன்று போர் நடக்கலாம் என்று யூகமாக சொன்னீர், இன்று போர் நடந்தே தீரும் என்று தீர்மானமாக சொல்லுகிறீர். இன்றைய நிலை அப்படி. உங்கள் காவலன் இட்ட கட்டளைதானா இது? மணிநாட்டு தூதுவன் பேசுகிறேன் என்றால் அது மணிநாடே பேசுவதாகத்தான் அர்த்தம். வாத பிரதிவாதம் வேண்டாம். இளவரசே, முடியும் முடியாது என்ற பதில் தான் தேவை. திருமணத்திற்கு இசைவு தர முடியாது. ஏன்? இன்றைய நிலை அப்படி. அப்படியானால் களத்திலே மக்கள் செத்து மடியட்டும் என்கிறாயா? அதுவும் நடக்க வேண்டியதில்லை. விஜயா, சொற்சாலம் செய்யாதே. நான் இளவரசனாக இருந்து மணிநாட்டு மன்னன் மகளை மணக்க மறுத்தால் தானே போர். அப்பா, முனிவரே மற்றும் அவையினரே, இன்று முதல் நான் மங்களபுரி இளவரசனாக இருக்க விரும்பவில்லை. விஜயா, என்ன சொல்கிறார்? இந்த நாட்டு மணிமுடிக்குரியவன் என்ற விலங்கை அறுத்து மக்களில் ஒருவனாகிவிட நிச்சயம் செய்து விட்டேன். காதலுக்காக கடமை தவறுகிறேன் என்கிறார் இளவரசர். இளவரசே, உங்களையே கேட்கிறேன். புதுமப்பிரியனாக இருந்த போது புதியுகம் வரப்போகிறது, நாட்டிலே நலம் கொழிக்கப் போகிறது என்று சொன்னதுண்டல்லவா நீங்கள்? ஆம், அதற்கு மக்களே சாட்சி. அந்த ஆக்க வேலைகள் அத்தனையையும் நீர் அரசபீடம் ஏறிய பின் செய்து முடிக்கலாம் என்பதுதானே உன் திட்டம்? உண்மை, அதற்கு என் உள்ளமே சாட்சி. இப்போது மணிமுடி வேண்டாம் என்கிறீர். உன் திட்டத்தை, மக்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுவீர்? இந்த கிடுக்கி தாக்குதலால் என்னை திணறடித்து விட்டதாக நண்பர் கருதுகிறார் போலும். இதை கேளும் நண்பரே, நான் மன்னனானதும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தது உண்மை. ஆனால் அந்த நல்லெண்ணத்திற்கு ஒரு பேரரசனின் பேயாட்டமும் ஆட்சி திமிரும் இடம் தரவில்லை என்றால் நான் மக்களில் ஒருவனாக மாறுவேன். நேரடியான புரட்சி செய்வேன். விஜயா, நாங்களும் சுழைத்து விட மாட்டோம், நசித்து விடுவோம் அந்த புரட்சியை. அப்போதும் தான் மக்கள் மடிவார்கள். ரத்தமும் யுத்தமும் இன்றி புதுயுகம் அமைப்பதாக கூறிய நீ அதே மக்களை இன்று ஒரு மங்கையின் பொருட்டு அழிவுப்பாதையில் அழைத்து போவது சரிதானா என்று கேட்கிறேன். இளவரசருக்கு என் நாட்டின் சார்பிலும் என்று கூறுகிறேன். எமது இளவரசி அமுதா தேவியாரை நீர் மணக்க மறுத்தால், அதன் பொருட்டு எமது அரசர் வேண்டுகோளை அலட்சியம் செய்தால் மங்களபுரி மீது மணிநாடு படையெடுத்தே தீரும். இப்போது சொல்லு விஜயா, மறுப்பா? மறுப்பின் காரணமாக போரா? விஜயா, நீ திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது இந்த வயோதிகத்தில் நான் நெஞ்சு கலங்க வேண்டும் என்கிறாயா? இளவரசே, மன ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது போர் முரசு முடங்கட்டும் என்கிறீர்களா? சொல்லுங்கள் இளவரசே, மனமா போரா? விஜயா, இன்னும் என்ன சிந்தனை? நீ தேசபக்தன், ஏழைகளின் தோழன் என்று கூறியதெல்லாம் உண்மையானால் மணிநாட்டு இளவரசியை கைப்பிடித்தே ஆக வேண்டும். திருமணத்தை மறுப்பதால் நாட்டில் நாசம் விளையவே கூடாது. என் பொருட்டு நாட்டில் எந்தவித நாசமும் விளைய வேண்டியதில்லை. செங்கனல், இது இளவரசன் அமுதாவை மணக்க ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். மணிநாட்டின் மன விண்ணப்பத்தை என்னாடு ஏற்று. விஜயா, சிங்கம், காவேரிக்கு இளவரசர் மீது அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் செய்துவிட்டோம். அது மட்டுமா, தங்கமும் அவளை அறியாம நம்ம சதி திட்டத்துக்கும் ஒத்துழைச்சிட்டான். இப்போது காவேரி மனது காய்ச்சிய இரும்பாக மாறியிருக்கும். ஆமா, இது சமயம் நாம் அவளை கடத்தி மணிநாடு கொண்டு போய்விட வேண்டும். அது உன் பொறுப்பு. நம் நாட்டில் நம் ஆதிக்கத்தில் அவள் இருந்தால்தான் இளவரசருக்கு அமுதா, எனக்கு காவேரி. எஜமா, என்னங்க காவேரி கிவேரின்னு என்னமோ பேசிக்கிட்டே இருந்தீங்களே? அதுவா, செழிப்பும் வனப்பு மிகுந்த நதி ஒன்று, அதுக்கு காவேரின்னு பேரு. ஆமா. ஓஹோ, காவேரி ஆத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா 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 ஆமா, அது ரொம்ப விசேஷமான நதி இல்லீங்க? ஆம் தங்கம்,
நினைத்தால் நெஞ்சம் குளிரும், கண்டால் கண்கள் ஒளிபெறும், அதில் மூழ்கி விட்டாலோ சொர்க்க சுகம். எஜமா அதுல சுழல் கூட அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, சுழல் அதிகம்தான். அதனால எதையோ நினைச்சுக்கிட்டு காவேரி பக்கம் நெருங்கிடாதீங்க. ஆளை இருக்கிற இடம் தெரியாம இழுத்துக்கிட்டு போயிடும். தங்கம், சிங்கம், நான் சொன்னதை உடனே செய்து முடிக்கிறேன். அப்பா நான் வரேனுங்க. சரி. மணிமணி மணிமணி உட்காரு. அந்த காவேரி பொண்ணை பத்தி இங்க ஒரே குழப்பமா இருக்கே, இது சம்பந்தமா உனக்கு ஏதாவது தெரியுமோ? உனக்கு ஒண்ணு தெரியாதா? இளவரசருக்கு காவேரி பேர்ல ஆசை. காவேரி இளவரசர்கிட்ட உசுரையே வச்சிருக்கா. அப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அது நடக்க விட்டாம ஆக்குறதுக்கு தானே அந்த செங்கனல், சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு, வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்றது இருக்க, அது அவ்வளவு நல்லது இல்ல. ஆனா காவேரியத்தான் இளவரசர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆமா, இளவரசர் காவேரி மேல அவ்வளவு பிரியமா இருக்காரா? ஐயோ என்னம்மா? ஐயோ மணிமொழி, இது தெரியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீயா? ஆமா. இதுல நீ என்ன தப்பு? எப்படி என்னன்னு கேளு. வந்து இளவரசரு காவேரிக்கு குடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாருல அவங்கிட்ட. அத யாரோ திருடிக்கிட்டு ஆப்பைய வச்சு விட்டாங்க. ஆப்பைய வச்சுட்டாங்கல்ல, அது நான் தான். என்னது? நான் தான். நீ அடிக்காத மணிமணி. இன்னையில இருந்து நான் வாழு. அப்படியா? ஆமா. திரும்பிட்டேன். யாரு இது? நான் இளவரசத்தை போய் இத சொல்லிட்டு வந்துடுறேன். அதோட மணிக்கு இன்னொரு சங்கதி. என்ன இப்ப சங்கதி எல்லாம் வேண்டாம். அட கேளப்பா, சிங்கம் வந்து. ஐயோ, என்னது இந்த சொல்றத கேட்காம இந்த ஆளு போற. இந்த காவேரி பொண்ணு கேட்டு என்ன ஆகுமோ? இளவரசே என்ன ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு. இது எதுக்கு? தவறு செய்தவனை தண்டிக்க. அப்படியா? அப்ப கொல்லுங்க, குத்துங்க. உன்னை எதற்கு? நான் தான் அந்த தவறு செஞ்சவன். என்ன செய்தாய்? நீங்க காவேரி அம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தீங்கல்ல? ஆமாம். அதை நான் அந்த அம்மா கிட்ட கொடுக்கல. தவறி போச்சு. ஓ, தவறி விட்டதா? அதனால் தான் அழுது கொண்டே போனாளா? உண்மையை அவள் அறிய வேண்டுமே. இரு தம்பியோ, வளர்ந்துட்டா மட்டும் போதுமா? இது இருக்கணும். இத வேற மீசையும் வாயும். மணிமொழி, இதையாவது ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர். வேண்டாம், நானே போகிறேன். தயாபரி, உத்தமரை போல் நடித்தாரே, அத்தனையும் பித்தலாட்டமா? மே என்று கொஞ்சினாரே, வஞ்சக பேச்சுத்தானா அது? ஏமாற்றுத்தானா எல்லாம்? ஏமாற்றுத்தான் எல்லாம். ஆனால் கண்ணே, ஏமாந்தது நாமல்ல, நம்மை ஏமாற்ற நினைத்த நமன்கள். நீங்களா? நான் தான் காவேரி. முறையிட்டது தேவியிடம், ஆனால் தோன்றுவது நான் என்று ஆச்சரியப்படுகிறாயா? ஆண்டவனை மக்கள் எப்போது அழைக்கிறார்கள்? ஆபத்து வேளையில், அல்லது அவன் சகாயம் வேண்டும் நேரத்தில். அப்போது உதவிக்கு தோன்றுவான் யாரோ ஒரு மனிதன். அவனை ஆண்டவன் அனுப்பினானா, அல்லது அபாய அழைப்பின் உண்மை குரல் அவனை அங்கு கொண்டு வந்ததா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடையாகவே நான் ஓடோடி வந்தேன் காவேரி. ஏன் இன்னும் என்ன வேதனை மிச்சம் வைத்திருக்கிறீர்கள்? இந்த அபாகியவதியை இன்னும் என்ன சித்திரவதை செய்ய வேண்டும்? அறிவேன் கண்ணே உன் நெஞ்ச துடிப்பை. அவையிலே நீ கண்டதெல்லாம் ஒரு நாடகம். நாடகத்தின் தொடர்ச்சியை நடித்து காட்டத்தான் இங்கேயும் வந்தீர்களா? இல்லை, தனல் புழு போல் தவித்தவன் நிழல் தேடி வந்தேன். தீயில் விழுந்து விட்டவள் இல்லை, இல்லை, நெருப்பாகவே எரிந்து கொண்டிருப்பவள் நான் இளவரசே. அன்பே என்று அழையன் இன்பமே. அமுதாவிடம் கூற வேண்டிய வார்த்தைகள் மறந்து ஏழை காவேரியிடம் கூறிவிட்டீர்கள். அலைகடல் ஓயலாம், மலைகள் கரையலாம், விண்ணும் மண்ணும் வெடித்து வெண் சாம்பலாகலாம். ஆனால் அன்பே, என் இதயத்திலிருந்து நீ என்றுமே அகலமாட்டாய். பேச்சிலே போதையேற்றி என்னை மயக்க பார்க்கிறீர்கள். இல்லை, மனதிலே களங்கமில்லை என்பதை காட்ட பார்க்கிறேன். மன்னர் மகனே,
கும்பிடுகிறேன், உங்களை புண்படுத்த வேண்டாம், போய்விடுங்கள். போய்விடுகிறேன் காவேரி. நான் போவதுதான் உனக்கு சாந்தி தருமானால் போய்விடுகிறேன். ஆனால் போகுமுன் ஒன்று கூறுகிறேன். எனக்கு நாயகியாக போவது நீதான். அரியாசனத்தில் என்னுடன் பட்டத்தரசியாக சரியாசனம் அமரப்போவது நீதான். நடுவிலே எது நடந்தாலும் அது ஒரு நாடகமாகவே இருக்கும். நம்ப முடியுமானால் இந்த சத்திய வாக்கை நம்பு. வருகிறேன். சுவாமி, இளவரசே. இளவரசன் அல்ல இங்கு வந்தது, விஜயன். சுவாமி, காவேரி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. உங்களை வீணாக சந்தேகித்து விட்டேன். இதை பார் காவேரி. என்ன இது? கடிதம் உனக்கு. அனுப்பியது யார்? இந்நாட்டு இளவரசன். இதென்ன வேடிக்கை? அவையிலே நடக்கப் போவது எதையும் நம்பாதே. காலதாமதத்திற்காக நான் எந்த வழியையும் கடைபிடிக்க நேரிடும் என்று ஒரு முன்னறிவிப்பு அனுப்பினேன் உனக்கு. கிடைக்கவில்லையே. தெரியும் எனக்கு. அது செங்கனல் கையிலே கிடைத்து விட்டது. அதனால் இதை நானே கொண்டு வந்தேன். உன்னை நேரில் காண முடியாவிட்டால் நீ பார்க்கும் இடத்தில் இது வைத்து போக. காவேரி, என் கண்ணே, அமுதா ஒரு உத்தமி, சத்தியவதி, பிறர் துயர் காண சகியாத பேருபகாரி. அவளை நான் சந்தித்து உனக்கும் எனக்கும் உள்ள உண்மை காதலை எடுத்துரைத்தால் அவளே நம் காதலை ஆசீர்வதிப்பாள். நல்லதொரு சுபமுடிவை நமக்கு தருவாள். இப்படிக்கு உனக்காகவே வாழும் அன்பன். சுவாமி, உங்கள் உண்மை அன்பை உணராமல் ஆத்திரத்தில் ஏதேதோ சொல்லிவிட்டேன். காவேரி, பெண்களுக்கு அன்பு அதிகமானால்தான் சந்தேகமும் அதிகமாகும், இல்லையா? அன்பே என்னாருயிரே, அன்பே என்னாருயிரே, அங்கு நிற்பதேனோ, அன்பே என்னாருயிரே, அங்கு நிற்பதேனோ, யாரும் இல்லா வேளையிலே இந்த வெட்கமேனோ, யாரும் இல்லா வேளையிலே இந்த வெட்கமேனோ. இன்பமாம் ராஜபோகம், இன்பமாம் ராஜபோகம் ஏழைக்கேது சுவாமி, இன்பமாம் ராஜபோகம் ஏழைக்கேது சுவாமி. இருவர் நாம் உறவு கொண்டால் ஏற்குமொழி போமே, இருவர் நாம் உறவு கொண்டால் ஏற்குமொழி போமே. அரசன் என்றாலும் ஆண்டி என்றாலும், அரசன் என்றாலும் ஆண்டி என்றாலும், மருவிய காதலிலே வேதமுண்டோ, மருவிய காதலிலே வேதமுண்டோ. ஆசையினால் பேசும் வாசகமா நிஜமா, ஆசையினால் பேசும் வாசகமா நிஜமா, அன்பால் என்றும் ஒன்று சேருமா, சந்தோஷம் தீர்ந்தால் பின்மாறுமா, அன்பால் என்றும் ஒன்று சேருமா, சந்தோஷம் தீர்ந்தால் பின்மாறுமா. கத்தக்கலை ஞானம் என்னும் கடவுள் மீதில் ஆணை, கத்தக்கலை ஞானம் என்னும் கடவுள் மீதில் ஆணை, கனவிலும் என் நினைவிலும் நான் கைவிடேனே மானே, கனவிலும் என் நினைவிலும் நான் கைவிடேனே மானே. வெற்றியினி நீரு வீரமது நானே, வெற்றியினி நீரு வீரமது நானே, உற்ற துணை நானேதான் உலகினிலே, உற்ற துணை நானேதான் உலகினிலே. வேண்டுமென் பாகியமெல்லாம் வேல்விழி நீ அல்லவோ, வேண்டுமென் பாகியமெல்லாம் வேல்விழி நீ அல்லவோ. வேண்டாத வீண் புகழ்ச்சி வேணுமா,
கண்ணே இன்னும் கூட நாணமா வேண்டாத என் புகழ்ச்சி வேணுமா கண்ணே இன்னும் கூட நாணமா அங்கே என்ன அருகிறே அவனில் நாமே அங்கே என்ன அருகிறே அவனில் நாமே இன்ப துன்பம் இருவகையில் இசைந்து வாழுவோமே இன்ப துன்பம் இருவகையில் இசைந்து வாழுவோமே நீயா மணிமணி சிங்கம் காவேரியை தூக்கிட்டு போறான். இது ஒரு பேச்சா? அட சனியை முடிச்சவனே, சிங்கம் காவேரியை தூக்கிட்டு போறான். என்னது? காவேரியை தூக்கிட்டு போறான் சிங்கம். சிங்கம் காவேரியா? நீ இங்க போத, நீ போய் இளவரசர் கிட்ட சொல்லி நான் அவனை தோட்டிட்டு போறேன். போ போ. சங்கமா சிங்கத்தை விரட்டி கொண்டா. காவேரி அம்மால சிங்கம் குதிரை மேல தூக்கிக்கிட்டு ஓடலாம். காவேரியை சிங்கம் தூக்கிக்கிட்டு ஓடலாம். தூக்கி கொண்டு ஓடுகிறான். அம்மா காவேரியா? தங்கம்மா, நான் தான். யாரு பொண்ணு? இந்த பொண்ணு வழியில மயக்கமா கிடந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். மயக்கமா கிடந்தா கூட பொம்பளைய விட மாட்ட போல் இருக்கு. மயக்கமா விழுந்திருக்கிறது யாரு என்னங்கறது எனக்கு தெரியும். இது விஷயமா செங்கனல் எஜமா உங்ககிட்ட ரகசியமா ஒரு செய்தி சொல்ல சொல்லியிருக்காரு. இறங்கி வா. எஜமானா? தங்க தங்க, என்ன தங்க, என்ன ரகசியம்? ரொம்ப ரகசியம். காவேரிய மணிநாட்டுக்கு கொண்டு போய் ஊருக்கு கடைசியில பாலுமண்டம் இருக்கு பாருங்க, அதுல பத்திரமா வைக்க சொல்லி செங்கனல் சொல்லி அனுப்பிச்சாரு. நான் வர்ற அவசரத்துல அது சரியானபடி கேட்டு வரல. தங்கம், எஜமா மகா மகா புத்திசாலி. ஆமாங்க, அதனாலதான் நானும் குதிரையில வேகமா வந்துட்டேன். தங்க, நம்ம கடமையை நாம செய்வோம். என்ன கையை? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சுடுக்கு கை. ஆமா, இந்த பொம்பளைங்க குதிரையில வந்தாலே அப்படித்தான் அந்த கை காலெல்லாம் ஒரு மாதிரியா. தங்கம், எஜமா காவேரி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி நானு ஒண்ணு
நீ அடிவானத்துக்கு அப்பால் ஓடி ஒளிந்து கொள். செங்கனால் அங்கம் இருப்பாங்க. உலகம் தெரியாத பெண்ணே, நீ எமனிடமிருந்து தப்பலாம், என்னிடமிருந்து தப்ப முடியாது. வருக நண்பரே, வருக. எதிர்பாராத வருகை. ஆம், மணவோலை கொண்ட வந்த மணிநாட்டு தூதுவன் மங்கையர் வேட்டையில் இறங்கிவிட்ட எதிர்பாரா செயல் போல. இளவரசே, காவேரி இனி உமக்குரியவள் அல்ல. மிருகத்தனமான இச்சையும் மனிதருக்கு உகந்ததல்ல. பேச்சிலே கண்ணியம் தவறுகிறது. உமது நடத்தையில் பண்பே தவறிவிட்டது. பேச வேண்டாம். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். என்னது என்ன போச்சு? என்ன ஆளுகளையும் ஒருத்தரையும் காணாமே? காவேரி என்னது? என்ன ஐயோ காவேரி என்ன அப்படி பண்ண நீ? ஐயோ நான் இல்லைங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி சரி, இளவரசர் இந்த பக்கம். சரி தூக்கு. அந்த அங்க ஒரு மண்டபம் தெரியுது, அங்க கொண்டு போ. தூக்கு. எங்க போயிட்டா சண்டாளி? சிங்கம், இதுவா காவேரி பார்த்தாயா? நான் தான் அவனை தேடி திரிறேனே. என்னவெல்லாம நடந்து விட்டது. என்ன விஷயம் எஜமா? அரண்மனைக்கு போவோம், மற்றவை அங்கே. என்னங்க இது பயங்கரம்? யாரு இந்த பொண்ணு? ஆமா மாமா, முதல்ல உயிர் இருக்கான்னு பாருங்கம்மா. உயிர் இருக்குமா, கொஞ்சம் தண்ணி போக முடியல. போங்க. மாமா.
காவேரி 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 அப்பாடி. ஆமா சரி, யாரு அந்த பொண்ணு உனக்கு சொந்தமா? ஆமா சோத்து கடையில இருந்தே சொந்தம். ஆமா, ஏன் இப்படி ஆச்சு? இந்த பொண்ணுக்கு அடிக்கடி மயக்கம் வரும், அதான் வேற ஒண்ணு. என்ன பாணி, என் பாடுதான் இப்ப தர்ம சங்கடமா போச்சு. எங்க ஊருக்கும் போக முடியாது, உங்க ஊர்லயும் இருக்க முடியாது. உங்களுக்கு வேற உதவி பண்றேன்னு அந்த படுவாதிகளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் இளவரசிக்கு போய் என்ன சொல்றது? இப்போ நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ இங்கே இரு. பாரு, இளவரசரு எனக்கு முன்னாலே புறப்பட்டாரு. சரி, அவரு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு அறியாது. எங்க போனாருன்னு நமக்கு தெரியல. அதனால நான் அரண்மனைக்கு போய் இளவரச சங்கதி என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. ஐயா, இந்த கூட்டம் நாடோடி கூட்டம், ஆமா இது நானும் தலைவன். இந்த 2 பொண்ணுகளும் நான் வர்ற வரைக்கும் இங்கேதான் இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கலாம். அப்படியா? நீங்க யாரு? நான் அரண்மனை சேர்ந்துறேன். அப்படியா? சீக்கிரமா வந்துடுவேன். பாத்துக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதா இருக்கும். இந்த நான் போட்டு வந்துட்டுமா? பொண்ணு காத்த கொடுக்கா இல்ல? இளவரசன் மலையடி வாரத்தில் மயங்கி கிடந்ததை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? எங்க காட்டுல இருந்து பாக்குறப்போ உச்சாணி மலையில 2 பேர் கத்தி சண்டை போட்டு தெரிஞ்சது சாமி. சண்டைன்னா சண்டை, மண்டையே உருண்டுதுங்க. ஜெயா, இளவரசே, நாதவிந்துகளாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடி. இளவரசே, தேகம் நிலையுள்ளதல்லவே, பெரும் தீக்கிரை காக்கை நாய் வாய்க்கிரை பேக்கிரை, தேகம் நிலையுள்ளதல்லவே, சோக மோகத்து. மகாராஜா, கீழே விழுந்ததுல இளவரசருக்கு மண்டையில பலமான அடி, அதுவும் ஊமை அடி. அதனால என்ன வைத்தியரே சொல்லும்? மூளை கொஞ்சம் கலங்கி இருக்குது. மூளை கலக்கமா? வருத்தப்பட வேண்டாம் மகாராஜா, உயிருக்கு ஒண்ணு ஆபத்தில்லை. உயிருக்கு ஆபத்தில்லையே? இல்லை. ஆனால் கொஞ்சம் சுயநினைவு இருக்காது. பழைய சம்பவங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. யாம் ஒன்று நினைக்கு, எமையாளும் ஈசன் வேறொன்று நினைத்தானே. மகாராஜா, இளவரசருக்கு ஏதோ விபத்தாமே இப்போதுதான் கேள்விப்பட்டேன். ஆம், எந்த பரம அயோக்கியனும் இந்த படுபாதக செயலை புரிந்திருக்கிறான். அவன் யார் என்பது தெரிந்தால் கழுவில் ஏற்ற வேண்டும். ஞானியாரே? இல்லை, காக்கை கழுகுகளுக்கு அவனை உயிரோடு இரையாக்க வேண்டும். வைத்தியலிங்கம், இளவரசனுக்கு சுயநினைவு எப்போது திரும்பும்? சாமி, அவர் சம்பந்தப்பட்ட பழைய சம்பவங்களை கவனப்படுத்தினால் படிப்படியாக மதி தெளியும். அப்படியா? ஆனால் ஒண்ணு, இடையில ஏதாவது திடீர் அதிர்ச்சி ஏற்பட்டால் மறுபடியும் மதி கலங்கிவிடும். திருமணத்திற்கு இன்னும் அதிக நாட்கள் இல்லை. உடனடியாக விஜயன் சுய நினைவு பெற வேறு வழி இல்லையா? அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான வைத்தியம். நீங்க உத்தரவு கொடுத்தா ராத்திரிக்கே தயார் பண்ணிடுறேன். நாளைக்கே புத்திய தெளிய வச்சிடுறேன் மகாராஜா. சுவாமி, தனிமையில் ஒரு விஷயம். மன்னவா, இளவரசர் இன்னும் சிறிது காலத்திற்கு மதிமயக்கத்தில் இருப்பதே நல்லது. வேண்டாம் தூதரே, என் மகன் சீக்கிரம் குணமடைய வேண்டும். பழைய விஜயன் ஆக வேண்டும். வேந்தே, இளவரசர் அமுதா திருமணம் நடந்துதான் ஆக வேண்டும். கட்டாயமாக. திருமூர்த்திகள் தடுத்தாலும் நிற்கக்கூடாது. அப்படியானால் இளவரசர் இந்த நிலையில் இருக்கும் போதுதான் அது நடக்க முடியும். என்ன சொல்கிறீர் சங்கரன்? சுயநினைவு வந்தால் உங்கள் மைந்தர் காவேரியைத்தான் மணப்பார். அப்படி செய்யவே மாட்டான். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நான் ஆதாரத்துடன் பேசுகிறேன். மன்னவா, அஸ்திவாரம் இல்லாமல் கட்டடம் எழுப்ப மாட்டார் செங்கனர். அவர் யோஜனைப்படியே நடப்போம்.
அப்போது விஜயனின் மதிமயக்கம்? கவலை வேண்டாம் காவலா. அமுதாவுக்கு இளவரசர் மாலையிடட்டும். உடனே மாத்திர பிரயோகம். மறுநாடி உங்கள் புதல்வனுக்கு சுயநினைவு. செங்கரன் விந்தையான மனிதரையா நீ? இல்லை, சிந்தையை சரியான வழியிலே செலவிடுகிறவன். தூதரே, ஒரே ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள். கல்யாண வேளையில் காவேரி குடிமக்களை திரட்டிக் கொண்டு கலகம் விளைவித்தால், திருமணத்தை எங்கள் நாட்டிலே நடத்திவிட்டால், ஆஹா, செங்கனல் நீர் மனிதரே இல்லை. மன்னவா, இப்போதே ஊர் திரும்புகிறேன். நாளை புறப்பட்டு இளவரசரோடு எங்கள் நாட்டு எல்லையிலே உள்ள முல்லை நகரில் தங்கியிருங்கள். உங்களை அங்கு சந்திக்கிறேன். செங்கரன், இளவரசரை பழைய நிலைமையில் பார்க்க வேண்டும் என்று அரசர் துடிக்கிறார். இன்றிலிருந்து 4வது நாள் நல்ல சுப வேளை. அன்றே நடக்கும் திருமணம். மன்னர் மன்னவா, மலை போல எதிர்ப்புகள், அலை போல அடுத்தடுத்து மோதின. மூளைக்கு ஒரு முட்டுக்கட்டை முளைத்துக் கொண்டே இருந்தது. அத்தனை இடையூறுகளையும் ஒழித்து கட்டினேன். மன ஒப்பந்தத்தை முடித்தே வந்துவிட்டேன். மணநாள் குறித்து மணமேடை அமைத்து மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டியதுதான். திருமண நாள் குறிப்பிட்டாகிவிட்டது மன்னவனே. திருமண நாளும் குறிப்பிட்டாகிவிட்டதா? செங்கனல், கொடுத்த பொறுப்பை வெகு திறமையுடன் செய்து முடித்திருக்கிறேன். நான் மங்களபுரிக்கு என்று புறப்பட வேண்டும்? அரசே, திருமணம் நமது நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டார் இன்று புறப்படுகிறார்கள். நாளை நாம் அவர்களை முல்லை நகரத்திலே சந்திக்கிறோம். இன்றிலிருந்து 3வது நாள் திருமணம். செங்கனல், காத்தினும் கடுவேகமா காரியத்தை சாதித்திருக்கிறேன். திருமணம் முடியட்டும், உமக்கு பிரதமர் பதவி. தில்லையம்பலவா, அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடந்தேன். மெஞ்ஞான பேரொழியை காட்டினாய். சில சமயங்களில் மீண்டும் சிந்தை குலைந்து அஞ்ஞான மேகம் என் அறிவை கலைப்பது போல் தோன்றுகிறது. அவ்வித சோதனைக்கு என்னை ஆளாக்காதே. என்னை கைதூக்கி விட வேண்டும் தெய்வமே. காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கி தெய்வமே. வேலை தூக்கும் பிள்ளை தனை பெற்ற தெய்வமே, மின்னும் புகழேத்திலை பொன்னம் பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கிய தெய்வமே. செங்கையும் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி, செங்கையும் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி, அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதின தூக்கி, கங்கையை திங்களை கவித சடையில் தூக்கி, இங்கும் அங்குமாய் தேடி, இங்கும் அங்குமாய் தேடி, இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கிய தெய்வமே. இளவரசே, முருகா, செந்தூர் வேலவா, ஒவ்வொருவர் சிந்தையிலும் குடிகொண்டிருக்கும் நீ என்னுடைய நெஞ்சத்திலிருந்து மகளாதிருப்பாயா? சிந்தை அறிந்து வாடி செல்வ குமரன், சிந்தை அறிந்து வாடி செல்வ குமரன், செந்தூரிடம் தங்கும்
அந்த சிந்தையறிந்து வாடி சின்னஞ்சிறு வயதில் என்னை மாலையிட்டானே சிரிக்க சிரிக்க பேசி கைவளை தொட்டானே அன்னம் பாலும் வெறுக்க அவனியில் கைவிட்டானே அன்னம் பாலும் வெறுக்க அவனியில் கைவிட்டானே அடிமை பெண்டீர் என்றே முடிய மறந்துட்டானே அடிமை பெண்டீர் என்றே முடிய மறந்துட்டானே சிந்தையறிந்து வாடி செல்வ குமரம் சிந்தையறிந்து வாடி. சுவாமி, விஜயனுக்கு இந்த கதி. விஜயா, மகேஸ்வரனை ஆடினேன் ஆடினேன், என் அப்பனின் புகழ் பாடினேன். அவனது திரு அவதாரம் போல் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் யார்? விஜயா? விஜயா? என் பெயரா அது? என்னை தெரிந்து விட்டதா உங்களுக்கு? நீங்கள் தான் முக்காலம் உணர்ந்தவராயிற்றே. இந்த பெரியவர் யார்? எங்கிருந்து வருகிறார்? தெரியவில்லையா உனக்கு? உன் தந்தை அப்பா. தந்தையே அப்பா. தந்தைதாய் மக்கள் சகோதரரும் பொய்யனவே சிந்தைதனில் கண்டு திருந்துவது எக்காலம். சுவாமி, கவலையேன் மன்னா, கையில் தான் மருந்து இருக்கிறதே. திருமணம் முடியட்டும், அதுவரையில் பொறுத்திரு. அடே சுவாமி, மணிநாட்டு பிரயாணத்திற்கு யாவும் தயாராகட்டும். உத்தரவு. மன்னா, காவேரி, எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையம்மா. என்ன பண்ற? காவேரி, அப்பா, காவேரி, இப்படி எல்லாம் வரும்னு தலபாட அடிச்சுக்கிட்டு கேட்டியாமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அண்ணா, இளவரசரை பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்தீங்களா? அவருக்கு கொஞ்சம் மதி சரியா இல்ல, நில தடுமாறி போயிருக்காரு. அது யாரால வந்தது, எப்படி வந்ததுன்னு யாருக்கும் புரியல. மதிருக்காரா? ஆமா. அண்ணா, எப்படியாவது நான் உடனே அவரை பார்த்தாக வேண்டுமே. காவேரி, நீ படுற இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் அந்த இளவரசன் தான் மறந்துட்டியா? ஆமா காவேரி, இந்த நிலைமையில நீ அங்க போய் அவரை பார்க்கவே முடியாதும்மா. அங்க ஒண்ணும் போய் பார்க்க வேண்டியது இல்ல. இளவரசருக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. கல்யாணமா? ஆமா, மணிநாட்டுக்கு இந்த இப்ப புத்தி சுவாதீனம் இல்லையே, அதோடய கூட்டிட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரியில வந்து ஒரு இடத்துல தங்க போறாங்க. அது தில்லையம்பலம் இல்ல திருச்சி தம்பலம் கிடையாது, முல்லை நகரம். அங்க தங்க போறாங்க. அங்க போனா பார்க்கலாம். எப்படி? முல்லை நகரத்திலயா? பக்கத்துல தானே இருக்கு. ஆமா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இந்த நாட்டிய கூட்டத்தோட தானே நம்ம இருக்கோம். ஆமா, அவங்கள அனுப்புவோமா? அட நீ என்னப்பா, இவங்கள மாதிரியே காவேரிக்கு வேஷத்தை போட்டு நாமளும் வேஷத்தை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி போய் பார்த்துட்டு வந்துருவோம். வேஷம் போட்டு? ஆமா. ஓ, சரி 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 சரி. மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் எது கடி? குதம்பாய் தேங்காய் பால் ஏது கடி? மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி? குதம்பாய் தேங்காய் பால் ஏது கடி? வெட்ட வெளிதனில் மெய்யல்து இருப்போர்க்கு பட்டயம் ஏது கடி? குதம்பாய் பட்டயம் ஏது கடி? மாங்காய் பாலுண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி?
ஊட்டை குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து ஊட்டை குழியிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்காகாதென்றாடு பாம்பே வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்காகாதென்றாடு பாம்பே